கடந்த அக்டோபர் மாதத்துல ஜெயம் ரவி நடிப்புல வெளியான பிரதர் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பெரிய அளவுல ஷைன் பண்ணலனாலும் அடுத்தடுத்து அவரோட 2 படங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒன்னு ஐசரி கணேஷ் தயாரிப்புல ஜெயம் ரவி, கீர்த்தி ஷெட்டி, கல்யாணி பிரியதர்ஷன் ஆகியோர் நடிப்புல வெளியாக இருக்க ஜீனி திரைப்படம். மற்றொன்னு ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்புல கிருத்திகா உதயநிதி எழுதி இயக்கி இருக்க காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற திரைப்படம். இதுல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிருக்காங்க. இந்த 2 திரைப்படங்களும் 2025ல திரைக்கு வர இருக்கு. இவை தவிர சங்கமித்ரா, தக் லைஃப், தனி ஒருவன் 2 படங்களும் அடுத்த ஆண்டே வெளியாக இருக்கிறதா தகவல்கள் இருக்கு. இந்த நிலையில தான் ஜெயம் ரவியோட 34வது திரைப்படம் பத்தின அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் பல வகைகள்ல எதிர்பார்ப்பையும் கிளப்பி வருது. கவின் நடிப்புல வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருந்த டாடா படம் மூலமா அறிமுகமான இயக்குனர் கணேஷ் கே பாபு தன்னோட 2வது திரைப்படத்தை ஜெயம் ரவியை வச்சு இயக்குறாரு. இந்த படத்துல தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலோட மகள் தப்தி ஜிவால் நடிக்க இருக்கிறது உறுதியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம படத்தோட முக்கிய கதாபாத்திரத்துல இயக்குனர் பி வாசுவோட மகன் சக்தி வாசு நடிக்க இருக்கிறதா தகவல்கள் இருக்கு. படத்தோட எழுத்து பணிகள்ல ரத்னகுமாரும் பாக்கியம் சங்கரும் இறங்கி இருக்காங்களா. அதோட இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் இசையமைக்கவும் போறாரு. சோ இந்த காரணங்களுக்காகவே ஜெயம் ரவியோட 34வது திரைப்படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சிவா கார்த்திகேயனோட 25வது படம் பத்தின அப்டேட்டும் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை சுதா கொங்காரா தான் இயக்குறாங்க. இந்த நிலையில இந்த படத்துல ஜெயம் ரவி முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க இருக்கிறது உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதர்வாவும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிற 100வது திரைப்படம்ங்கிறதுனால இந்த திரைப்படத்து மேலையும் ஒரு தனி எதிர்பார்ப்பு உருவாகிட்டு இருக்கு. இப்படி 2025ல மட்டுமே ஜாக்பாட்டா அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் ஆகி இருக்காரு ஜெயம் ரவி. ஜெயம் ரவியோட பேரிடப்படாத அந்த 34வது திரைப்படத்துக்கும் ஜெயம் ரவியும் இணைஞ்சு நடிக்கிற SKOட 25வது திரைப்படத்துக்குமான பூஜையும் நேத்து தான் போடப்பட்டிருக்கு.